நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எல்லா நாளும் நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கிறது இல்லைல்ல. சில நாள் செல்ஃப் டவுட்ஸ் வரும், இன்னும் சில நாள் டவுனாக ஃபீல் பண்ணுவோம். நம்மளை மற்றவங்களோட கம்பேர் பண்ணுவோம். நமக்கு எவ்வளோ தான் இந்த விஷயங்கள் பற்றின புரிதல் இருந்தாலும் நம்ம வீட்டில் அக்கா, தங்கச்சி, அம்மா இல்லை ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருக்கும் மென்சஸ் வரப்போ நம்மளே அறியாமல் நம்மளை அவங்களோட கம்பேர் பண்ணுவோம். நம்மளோட பாடியும் அவங்களோட பாடியும் டிஃப்ரெண்ட். பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸ் இருக்கவங்களோட பாடியில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். நார்மலாக இருக்கவங்களுக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி வேறு மாதிரி இருக்குங்கிற தாட் எல்லாமே நமக்கு புரிஞ்சாலும் நம்மளே அறியாமல் நம்ம இதை பண்ணுறோம். இதனால் நம்மளோட பாடியில் ஸ்ட்ரெஸ் அதிகம் ஆகுது. ஸ்ட்ரெஸ் அதிகமாகும்போது இன்னும் ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் தான் ஆகும். இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. இந்த மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் நம்ம இருக்கப்போவும் நம்ம அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும். மைண்ட் செட் அப்படின்றது பாசிட்டிவாகவே நடக்கும்னு சொல்கிறதில்ல. டயர்டாக இருந்தாலும் கன்ஃபியூஸ்டாக இருந்தாலும் பேசிக்ஸை ஸ்டாப் பண்ணாமல் இருக்கிறது. நம்மளால் 100% ஒரு டேயில் கொடுக்க முடியலனாலும் அதை கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆக்காமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு 70%, 50%ன்னு நம்மளோட எஃபர்ட்டை கொடுக்கறது தான் இங்கே மைண்ட் செட். அந்த கன்சிஸ்டன்சி நம்மளை கண்டிப்பாக நம்மளோட பாடியை ஹீல் பண்ண வைக்க ஹெல்ப் பண்ணும். இங்கே ஹீலிங்ன்றது ப்ரொடக்டிவிட்டி இல்லை, அது ஒரு ஹேபிட். 100%ன்னு இல்லை, 1% கொடுத்தாலும் நம்மளோட பாடி அப்ரிஷியேட் பண்ணும்.